தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம். திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு உடன்பாடானது கையெழுத்தாகியிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்க சூழலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு உடன்பாடானது கையெழுத்தாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார். அன்பழகன், திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வந்தார் கம்யூனிஸ்ட் கட்சியினர். என்றால் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு கொடுப்பது ரொம்ப மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. என்றால் மற்ற கட்சிகளுக்கு, குறிப்பாக காங்கிரஸ் ஒதுக்கிய பிறகு மற்றும் அதிமுகவிற்கு 4 இடங்களும், இந்திய முஸ்லீம் கட்சிக்கு 2 இடங்களும், கொங்கு மக்கள் தேச கட்சிக்கு 2 இடம் என பல்வேறு சூழல் ஒதுக்கின்ற சூழல்ல கம்யூனிஸ்ட் கட்சியை அதிக எதிர்பார்த்தார்கள். இருந்தாலும் நான்கு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இன்று தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சென்ற முறை 6 தொகுதியில் போட்டிருந்தார்கள். இந்த முறை 5 தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அதிக தொகுதிகள் கேட்டிருந்த சூழல்ல தற்பொழுது 5 தொகுதிகள் என அவர்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து முதல்வர் மற்றும் அவர் வீரபாண்டியன் நிறுவனத்தின் கையெழுத்தை ஒதுக்கி ஒப்பந்தம் ஏற்பட்டு தங்கள் கையெழுத்திட்டு 5 தொகுதிகள் மட்டுமே தற்போது ஒதுக்கியுள்ளார்கள். கடந்த தேர்தலில் 6 தொகுதியில் போட்டிட்டு 2 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போ இந்த தொடர்ந்து 4 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடையிலான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஏற்கனவே மற்ற கட்சியினருக்கு காங்கிரஸை பொறுத்தவரை 28 தொகுதிகளும், அதிமுக பொறுத்தவரை 4 தொகுதிகளும், 2 தொகுதி முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளும், கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 2 கட்சியினரும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும், தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் நேற்று அவர்கள் வந்தார்கள். அந்த ஒரு இழுபறியாக அவர்கள் அதிக தொகுதி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்த பிறகு அதாவது இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கண்டிப்பாக 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்க. ஏன்னா நேற்றைய பேசிய முறையில் கண்டிப்பாக இன்று நிறைய வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல தான் முதல்வர் இன்று அறிவாலயத்துக்கு பின்புறம் கலைஞர் அரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த விருப்பமனு தெரிவித்தவர்களுக்கு நேர்காணல் நடந்துட்டு இருக்கு. நேர்காணல் நடந்திருக்கு. குறிப்பாக திருநெல்வேலி மற்ற மாவட்டங்கள்ல இருந்து நேர்காணல் நடக்கக்கூடிய சூழல்ல அதற்கு முன்பாகவே இவர்கள் இந்த பேச்சுவார்த்தை வந்தவுடன் முதல்வர் அறிவாலயத்துக்கு இந்த ஒப்பந்த கையெழுத்து போட்ட பிறகுதான் பின்னே செல்வார். அதாவது நேர்காணலுக்கு செல்ல உள்ளார். இப்பொழுது அவர்களுக்கான இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கான தொகுதி பங்கீடு முடிவடைந்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர் நிகழ்ச்சி வீரபாண்டியனை பொறுத்தவரை அவர்கள் நாங்கள் அதிக சீட்டு கேட்டோம், இருந்தாலும் கூட இந்த முறை இந்த சீட்டு ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இருந்தாலுமே அவங்க குறைஞ்சதுக்கு என்ன அதிக கட்சிகள் வருவதனால நாங்க குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாங்க. ஏன்னா கூடுதல் கட்சிகள் இணைந்துள்ளதால் தொகுதியினுடைய எண்ணிக்கை குறித்துக்களை முதல்வர் கேட்டார். அந்த அடிப்படையில நாங்க குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு தான் ஒரு செய்தியாளர் சந்திப்புல வீரபாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்கார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி அன்பழகன். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு உடன்பாடு கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு உடன்பாடு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது.
தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி உடன்பாடானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்டுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு உடன்பாடு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு உடன்பாடு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு உடன்பாடு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது.